சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பால் சாதம். கமெண்ட்ல ஒரு நேயர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இன்னைக்கு நான் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பச்சை பட்டாணி தோல் உரிச்சது எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், பெரிய கேரட் கட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தாங்க எடுக்கணும். முதல் நாளே ஊற வச்சுக்கோங்க. இஞ்சி இந்த மாதிரி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திரப்பூ கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. தாளிக்கிற பொருள் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கெல்லாம் 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் எண்ணெயில் வெடிக்கும், பார்த்து கவனமாக செய்யுங்க. அடுத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். லைட் ப்ரௌன் ஆகணும். அடுத்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வரணும். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. பச்சை வேர்க்கடலை தான் இதுக்கு சேர்க்கணும். அடுத்து கேரட்டு, பட்டாணி 2த்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா காய் வதங்கணும். இந்த எண்ணெயிலே வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரைஸுக்கு பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். யூனிட்டின்னு ஒரு அரிசி இருக்குது, அது வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதம்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க உப்பு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கோங்க. நம்ம அதில் சொன்ன மாதிரி அந்த அரிசி வாங்கினீங்கன்னா நல்லா மெத்துன்னு வரும். உங்களுக்கு சாதம் நல்லா இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதையும் இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. விசில் போட்டுருங்க. ஒரு விசில் வரணும். இந்த கப்புக்கு 1 கப் அரிசி எடுத்துருக்கேங்க. 1.5 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு விசில் வந்துடுச்சு. ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் திறங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடலாம், ஆஃபீஸுக்கு கொடுத்து விடலாம். நல்லா இருக்குங்க. சாப்பிட்டா மெத்துன்னு ரைஸ் எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள்.
இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க.